அதுக்கு மாட்டேங்களா ஏன்னா ஒருத்த வந்தால அவன் யாரோ வாப்பான் அவன் யாரோ வாப்பான்னு யாருக்குன்றா தெரியும் ஒருத்த வந்தால அவன் பீத்தல யாரு ஓய் அவருக்கான யாருன்னு தெரியல எனக்கு வந்ததும் டாய் டூயிங்கிறான் கொள்ளக்காரனுக்கு சகல ஆமா பாரு சகல வந்ததும் டாய் டூயிங்கிறான் என்ன பண்ண சொல்றான் ஏ சமாச்சாரம் தெரியாம வந்து டாய் டூயிங்கிற மேல கைய வைக்கிறான் ஏன் மேல 1999லயே ஈக்கால் சூப்பு எறும்பு முட்ரோஸ்ட் கொசு குருமா மூணையும் கரைச்சு குடிச்சுட்டு மட்ட மத்தியானத்திலேயே கட்டெரும்பு கட்டி போட்டு அடிச்சு பரம்பரை எங்க பரம்பரை என்கிட்ட பார்த்து நடந்துக்க சொல்லு எங்க ஊர்ல வந்து கேட்டு பாரு தாரமா ரொம்ப மோசமான ஆளு ஆட்டுக்கால் சூப் பாத்துருக்கோம் அடக்கடா வாயா ரமண நாயே மூதேவி நாயே நம்மளால முடியாது நம்மளால ஆகாது ஒரே நிமிஷம் இருங்க சேஃப்டி பண்ணிக்கிறேங்க பொட்டாட்டி வேற ஒரே டைனாமலே ஆகுது சொல்லுங்கப்பா சொல்லக்கூடிய மந்திரி எங்க யார ஓமர்த்து போல நாருக்கு தெரியும் நான் வந்த வேகத்திலே எனக்கு கோபம் பொறுக்காம என்னுடைய கோபம் தாங்காம அவடைக்கு தவறான வார்த்தை எடுத்து சொல்லிவிட்டார்கள். யாரும் சொன்னவன நீங்க அங்க மண்டை போட்டு அடிக்கிறீங்க அது எப்படி அடித்தேன் எப்படி அடித்தேன் தெரியுமா? எப்படி அடிச்சீங்க? இப்படியே கையில பிடித்து இந்த கையில மாத்தி அதனால பாதியோட பேக தூக்கிட்டு ரோட்ட போயிட்டான். சீக்கிரம் அவனை கூட்டிட்டு மகாராஜா கூப்பிடுறாரா? மந்திரி முக்கியமான வேலைக்குது வரத்துக்கு டைம் இல்லைன்னு சொல்லுப்போ. மந்திரி முக்கர்த்து போயிட்டானா? முக்கியமான வேலைக்குது அதனால வரத்துக்கு டைம் இல்லைன்னு சொல்லுப்போ. நான் சொல்லிட்டு போறேன். இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்குது.
மந்திரியார் எங்கே? மந்திரியாருக்கு முக்கியமான வேலைக்குதான் பூந்து போயிட்டானா. முக்கியமான வேலை முக்கிய வேலைக்குதான் பூந்து போயிட்டானா. அந்த முக்கியமான வேலையை இருந்தா அந்த வேலையை விட்டு விட்டு மகாராஜா வரும்படி உத்தரவு. ஓய் எந்த வேலையா இருந்தாலும் சரி கையோட கூட்டு வர சொல்றாரு. இது என்னது கையே இப்ப புடிச்சுக்கிட்டேன். அப்படியே கொண்டு போய் சேர்ப்போம். என் மந்திரியார் எங்கே? கூட்டுங்க கையோட கூட்டிட்டு வர சொன்னா என்ன கொண்டு வந்துருக்கிற? கையோட கூட்டு வந்துக்கிறேன். என்ன கையே இது எடு, இது அதுல போடு. அது கை. அவன் கைய பிடிச்சு கையோட கூட்டிட்டு வரான். இப்ப இங்க இருந்து போற அவனோட தலைமுடிய பிடித்து அந்த மசுரை பிடிச்சு தர 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 தம்பி என்ன சொல்றாரு? தலைமுடி பிடிச்சிருக்காருடா. தலைமுடி பிடிச்சிருக்காமா. இது என்னது? இது மசுரை. இப்ப பிடிச்சுக்கிட்டேன். அப்படியே தர தரன்னு இழுத்துட்டு போ. இது என்னது? காலு. அவ முடி பிடிச்சி எடுத்துருவாரன்னா ஓ முடி பிடிச்சிட்டு போறேன். அவன் காலை பிடிச்சு தம்பி இது என்னதுப்பா? காலு. இப்ப பிடிச்சுக்கிட்டேன். அப்படியே தர தரன்னு இழுத்துட்டு போப்போம். 1500 சம்பளத்துக்கு போற என்னென்ன படம் சொல்றீங்க? என்னால கூட்டிட்டு வந்த? காலை பிடிச்சு தான் நிறுத்தி வச்சுங்க. அவன் காலை பிடிச்சு நிறுத்து வாடா. அவன் காலை போன போட்டோம். நேரங்கள் தாமதம் இல்ல. அந்த கோபடி அந்த காலை புட்டை நான் கூட்டிட்டு மந்திரி கல்யாணம் யாரு மாசாவது? புண்டை கூட தேவையில்ல. வாடகை சொல்றது போய் சொல்ற. அடிக்க மாட்டேன். காசு 10,000 தருவோம். ஆமா மந்திரி கல்யாணம் யாரு மாசாவது? அவங்க பொண்டாட்டி 10 மாசம் முழுவா மகரா வரத்துக்கு டைம் இல்லைன்னு சொல்லு போ. கிளம்பு கிளம்பு. கல்யாணம் யாரு மாசாவதான்? சரி அவன் பொண்டாட்டி 10 மாசம் முழுவாதுக்குதான். சரி முழுவா மறந்தனால வர முடியலையா? அப்ப பொண்டாட்டி மாசமா 10 மாசம் 6 மாசம் ஆனாலும் இப்ப மரத்துக்கு முடியாம இருந்தா எந்த வேலை புட்டியாதான் வாடா வாடிக்கிறாடா. மாசமாகிற பொம்பளை விட்டு வர முடியுமா? அதனால விட்டு வர முடியாது. விட்டு வர முடியாது. திடீர்னு என் பொண்டாட்டி பிரசவ வலி ஏற்பட்டுருச்சு. பிரச்சனை வலி எடுத்துக்கிச்சு. பிரசவ வலி. பிரச்சனை வலி இங்க இருந்து கோரிமேடு போனேன். எல்லாத்துக்கும் ஓம்புறதுக்கா? கோரிமேடு போய் டாக்ஸி கார் ஒண்ணு பிடிச்சேன். சேலஞ்ச் ஜிஹெச் போலான்ட்டு போற வழியில கார் ரிப்பேர் ஆகி போச்சு. மந்திரி ஸ்டேரிங் பிடிச்சி லெவலா போறான். என் பொண்டாட்டி போறனா தள்ளிட்டு வர வரத்துக்கு டைம் இல்லைன்னு சொல்லு போ. இன்னொரு வன்சம் சொல்லி கொடுங்க. கோரிமேடு போய் டாக்ஸி கார் ஒண்ணு பிடிச்சேன். போற வழியில கார் ரிப்பேர் ஆகி போச்சு. மந்திரி ஸ்டேரிங் பிடிச்சி லெவலா போறான். என் பொண்டாட்டி போறனா தள்ளிட்டு வர வரத்துக்கு டைம் இல்லைன்னு சொல்லு போ. பொண்டாட்டி பிரச்சனை வலி எடுத்துச்சான். இங்க இருந்து கோரிமேடு போனானா. டாக்ஸி எடுத்தானா. டாக்ஸி சரி அவன் ஸ்டேரிங் பிடிச்சு லெவலா போறானா. அவன் பொண்டாட்டி பின்னாடி தள்ளிட்டு வரலாம். மாசமாகிற தள்ளுறது உண்டு. இவன் ஸ்டேரிங் பிடிச்சு ஓட்டுறான். அது எத்தனை இருந்தாலும் செய்தா ஏய் ஆஜத்துக்கு வாங்குற விடிச்சு சம்பளம் வாங்கலக்கா? நீ சப்பாட்டுக்கு வாங்குற சொல்றான். எப்படியோ நீ இத்தான் கடைசி பாயிண்ட் நீ சொல்லிப்புனா கந்து கட்ட நாளைக்கு 10,000 மணி கட்டல இப்பயே கொடுத்துருவாரு. தாராடுறா அப்படியே சேலஞ்சு வச்சு போய் 2 பெட் எடுத்தேன்.
என்னத்துக்கு 2 பெட்டு 2 பெட்டு மந்திரிக்கு ஒரு பெட்டு மந்திரிக்கு ஒரு பெட்டு மந்திரி பொண்டாட்டிக்கு ஒரு பெட்டு ஒரு பெட்டு மந்திரி முக்க மந்திரி முக்க மந்திரி பொண்டாட்டி குழந்தை பெக்க பெக்க மகாராஜா நீங்க அதை மண்டி போட்டு நக்க இங்க இருந்த என்ன ஒரு ஜிகேஜி போனா சேலஞ்சிக்கிச்சு சார ஜிகேஜி போனானா 2 பெட் எடுத்தானா ஐயா பொண்டாட்டிக்கு ஒரு பெட்டு இவனுக்கு ஒரு பெட்டு மந்திரி முக்க ஐயா பொண்டாட்டி பிள்ளை பெக்க மகாராஜா நீங்க மந்திரி தென்பாண்டி சீமையிலே ஏரோடு மீதியிலே ஆண்போல வந்தவனே யார் அடித்தாரோ எனக்கு தான் இப்ப வேலை மகாராஜா நீங்க இந்த பக்கத்துல இல்லைங்க டேய் வாடா டேய் வாடா டக்குனு அடா உன்னை கூட்டிட்டு வரதுக்கு ஏ 2 பேர் 2 பேர் வேணுமாடா கேன புண்டா அவனே பீத்தலை போட்டு போட்டு காது மேல அடிச்சுனா கொள்ள வரமா எத்தனை வருஷம் தெரிவிச்சு எங்க ஜாமி கேளுங்க மகாஜனங்களே ஊத்தி இது மட்டும் எப்படி இருந்துச்சு எனக்கு தெரியாது ஊத்தி இதுக்கு மேல அருமையா இருக்கும் ஆனா விடியறதுல கோமாளி சாவரம் என்னை கண்டவுடனே ஆகாய பூமி எல்லாம் எப்படாதே மோத்த முடிச்சியா காலையில மோத்த முடிச்சு எப்படி அதான் 7 ரஜினி புண்டை பிடிச்சி காட்டுது நாட்டுக்கு நாடு மகா நாடு நாடு சாமி ஆயா முனியப்பா யார் 5 வரல தொட்டு அடிக்கிறாங்களோ அவங்க நல்லா இருக்கட்டும் அப்ப நான் கோமாளி போட்டு எனக்கு நாட்டுக்கு நாடு மகா நாடு நீர்வெல்லாம் நிலவளம் மத்திய நாட்டினோட வேறிய படி இதா குண்டடிச்சாம்பாளையம் தவறான வார்த்தை உரிக்க வேண்டாம் கேளுங்க மகாஜனங்களே 10 மணிக்கு கோமலாசு மட்டும் வெளியே வந்தேன் வரீங்க போறீங்க எல்லாத்துக்குமே இதுதான் ஊரு இதுதான் கோயிலு இதுதான் நாடகம் இங்கதான் சாப்பிட்டோம் எல்லாம் நானே சொல்லி போடுறேன் நீ யாரும் புண்டையில வாச்ச மாட்டான் அக்கா 108க்கு ஒரு போன் பண்ணி கொடுக்கா இதுக்கு மேலாம் பொழைக்க மாட்டேன் நான் செட்டு சாவடி என்றால் தெரிஞ்சுக்க யார் புண்டையில கண்ணு காட்டா எதுக்குடா மாம்பழம் 500 ரூபாய் சொல்றதுக்கா வரவனுக்கு மாம்பழம் 500 என்ன ஓயலப்பன ஓத்து சம்பாரிச்சதா ஊருக்கார கொடுக்குற காட்சி வாங்கி எனக்கு தர நீ என்ன படி எழுதுற புண்டாடு மாத்த ஏங்க ஆன பெருசு பேசுற மத்தவன அதுவே பீத்துங்கறான் மகாராஜா நான் ஜோத்தங்கறேன் நீங்க தான் பீத்துங்கறீங்க ஏய் இவ்வளவு புத்தியா பேசுற நான் சொல்ற வார்த்தையில ஒரே வார்த்தை தவறாம சொல்லணும் சொல்றேன் சொல்லாத சொல்லணும்னா நான் கருத்துருவேன் புளுத்துவ கண்டிப்பா சொல்லி விடுவேன் சொல்றேன் நல்ல விவரமா நான் திண்ணையை பிடிச்சு நடக்கலையா சுண்ணியை பிடிச்சு நடந்து போயிடுவா நீ இதை இப்ப பாக்குறேன் மாடி வைக்க மாயவனே மாய உதவுகளாலே வாதுதாங்க உண்டே குண்டைங்கிற தண்ணே தண்ணிங்கிற மீனை துணு நாரே நாரியாரும் கொம்ப துணு ஜல்ல துணிஜவு காரியா துண்டா ராஜா இறங்குது இந்த ஊரு பேர சட்டை ஒரு புண்டைய புரியல என்ன இவ்வளோ மனக்கட்டு நான் சொல்லிட்டு வரேன் பொண்ணான வாய்ப்பு வந்து ஒண்ணுமே புரியல என்று ஒரு வாரத்தில் எடுத்து விட்டேனே நீ வந்து 1/2 மணி நேரம் பெரும் பொழுது போய் வானத்தை காட்டி படுத்துக்குவ உன் கூட்டுல போனவங்கள விடிய 18 பேத்துக்கு நான் கை கொடுக்கணும் யாரால ஆகும் அது போகட்டும் கஞ்சி காமாச்சு மதுரை மீனாச்சு வானர்களை குங்குமணி சவுந்திர மறுரூப பாஞ்சாலி என்றால் யார் நாளைக்கெல்லாம் கோமலேத்துக்கு தோத்துக்கு சொன்னீங்கன்னா ஓமணும் இல்லைன்னா நானே கோமலி வந்து போயிட்டேன் டேய் டேய் சரி புளுத்து பார்க்கலாம் நீ இன்னைக்கு மட்டும் வாடா டேய் புளுத்திய இன்னைக்கு மட்டும் வாடா
உசிரியே எடுத்துக்கிட்டீங்க. காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி வாணிகளை குங்கமணி சவுந்திர மருரவ பாஞ்சாலி என்றால் யார்? யாரு? மாயவனோட தங்கை. மாயவனுடைய தங்கை. மாயவனோட தங்கைக்கு எத்தனை அவதாரம்? எத்தனை சாமி? 108 அவதாரம். 108 அவதாரம். 108 அவதாரத்தில் ஒரு அவதாரம் விளங்கி வரக்கூடிய ஒரு அவதாரம். ஒரு அவதாரம். யாரா? என்ன உரைக்கணும்? முனியப்பன். முனியப்பன். ஆமா, முனியப்பன். அப்ப அந்த முனியப்பன் பேரை சொல்லணும் என்று இந்த அஜித வாதியார் இடத்துல தாமலம் வந்து ஆட அனுமதி கொடுத்த அனைத்த உள்ளங்களும் என் கலைக்குழு சார்பாக முத்தன முதல் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இப்படி கும்பிடுறாங்க, பின்னாடி இந்த பக்கம் என்ன சூட்டத்தில் இருக்கு? ஏன் சாமி நீங்க வரீங்க போறீங்க எல்லாமே இந்த பக்கமே திரும்பி கும்பிட்டா 3 பத்துக்கு என்ன கும்பிடுறது? ஓஹோ, அது என்னதுன்னு கேளு. என்னடா கூப்பிடுறா? 30. ஏய், அட, எங்களுக்கு கூப்பிடுடா. இது யாருங்கிற 3 பேரும்? ராகு கேது சனி. கண்டிப்பா அது இருந்தாதான் நாடகம் நல்லா இருக்கும். நீ தானே என்ன பண்ணி 7 சனி. ஏய், ஓய் அப்படி ரெண்டா பதிலும் ஆ. இடத்த பக்கம் சிங்கம் வலது வரை ஜோபடி 400 படி சம்பூர் வில்லாடு சொல்லி குதிரை மங்கல் சிவாலியர் மூட்டி நேரம் வரைக்கும் தீங்கும் அவரவர் சொல்லி கது முடி வாசி மச்சி ஓம் இடத்துல வந்தாயா? என்னமோ சொல்றாங்க. அது நீ தந்துங்கறானா தந்துங்கறானா? ஓம் என்ற இடத்தில பிறந்து அஜித ஒரு அவதாரமா முனியப்பன் அவதாரை கொண்டிருக்கிறார். முனியப்பனுக்கு ஆங்கார கோபம் அடி எடுத்து வச்ச அந்த வீடு மகாலம். ஆங்கார கோபம் அந்த முனியப்பன் அடி எடுத்து வச்ச அனுகூலம். அப்படியே மண்டச்சாமிக்கு நடத்தக்கூடிய நாடகத்தின் பேர் என்ன? நீங்க வச்சுக்கிற நாடகம் தான் கோவல் நாடகங்க. கோவல் நாடகம். நீங்க வச்சுக்கிற நாடகம் தான் கோவல் நாடகம். இப்ப யாரா வந்துக்கிறாங்க? தெரியாதா? கோவல் தான் இப்பதான் வந்து ஆச்சாரி போடுவேன். எங்க போறது? கோவல் நாடகத்தையே நான் தான் வாத்தியார்னு பாத்துக்குவேன். பாட்டு பாடாதல. அதில் ஒரு பாட்டு பாடுறேன். கோவல் அந்த என்ன சொன்னா கோமணத்தாவுக்கு சொன்னா அந்த கோவல் அந்த அவ என்ன சொன்னா கோவல் அந்த என்ன சொன்னா கோமணத்தாவுக்கு சொன்னா அந்த கண்ணகித என்ன சொன்னா கவனம் பிடிச்சு படுக்க சொன்னா அந்த மாளவித என்ன சொன்னா மகாராஜா மண்டி போட்டு டாக்டர் சொன்னா. பாமாலி 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 நன்றிக்கு வா. ஏய், இப்ப இந்த முனியப்பனுக்காக ஆட அனுமதி கொடுத்தவர் யார் தெரியுமா? யாரு சாமி? என்னங்க அழுகுறான்? யாரு சாமி? யார? விட்டுருங்க, நான் என்ன பண்ணுகிறேன்? ஆனா பிறந்த அப்பா அவர்களும் பெண்ணா பிறந்த தாய் இருமார்களும் வாலிப நம்பர் அவர்களும் கலை உலகத்த கலை ஆசிரியர்களும் ஆமா. ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களும் ஊர் நம்பர் வார்டு அவர்களும் வைஸ் பிரசிடென்ட் அவர்களும் சிறிவார் முதல் சிறிவார் வரை கடலாய் போக்கும் இருக்கிறது. ஆமா. அவங்க ஆட அனுமதி கொடுத்த இந்த உள்ளங்களும். அடியான் பேச்சுனா கூத்து நிறுத்தி போடுவாங்களா? ஏய், பேசக்கூடாது. ஓய் புழுத்து காண கூட புண்டை மட்டும் ஆச்சு மாடு. ஆட அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். ஆட அனுமதி கொடுத்த காட்டுக்கு தேவை ஆச்சான் தெற்கு ஆச்சாந்தேக்கி வீட்டுக்கு தேவை அழகான ஒரு பண்டித்தார் பெண்ணு. பட்டிதார் பெண்ணு கூத்துக்கு தேவை அழகான ஒரு கோமாளி. அதான உங்ககிட்ட ஜாவணியா தலையெழுத்தி. கோமாளி நல்லா இருக்கணும். கோமாளி சூத்து நல்லா இருக்கணும். கோமாளி சூத்தி கிழிஞ்சு போச்சு. இதுக்கு மேல நல்லா கோமாளி சூத்து நல்லா இருந்தா மட்டும் தான் கூத்து ரசிக்குமா. ஆமா. அதனால வேணா நீங்க செத்து போயிருவீங்களா? நானாக வந்தேனே. அர்ஜுனன் தபனேல இந்த நாடகத்தில் வேடம் தெரிவித்து வந்திருக்கிற போது யாரு? நான் யார்? ஓ பெயர் என்ன? பேரு என்ன? உங்க தாய் தந்தை யாரு? அதை சொல்லணுமா? ஆமா சாமி. கல்வராயன் மலை. கழுவராய முளை. அல்லடா, உலகத்திலே பேர்பட்ட உலகம் கள்ளச்சராயன் கல்வராயன் கழுவராய மலை. எங்கள் கல்வராயன் பெரிய கல்வராயன் என்று சொன்னால் இந்த உலகம் 56 தேசம் பேர்பட்ட உலகம். உலகம் என்ன கையை வாட்ட கொடுக்குறான். புகழ் 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 கவர்மெண்டே ஒரு நரேந்திர மோடியை புகழாக எடுத்து பேசுகிறார். ஒரு நிமிஷம். யாமாமா அவர் எங்க மாட்டேங்கிறார் அப்படின்னு தெரியுமா? எங்க நம்ம கூட்டாடுறதுக்கு அவர் வீட்டுக்கு சரியா 120 கிலோமீட்டர் வரதுக்கு மட்டும். யார் புண்டையனக்கு வந்தவன்? யாருக்கிட்ட பேசிட்டு இருக்காரு? கொண்ட கொண்டது தானா?
அப்படி இருந்தாலும் ஒரு வித மக்கள் எல்லாம் ஒன்றாக கூடி அஜிதவாதியார் இடத்துல தாமதம் வந்திருக்கிறாங்க. அதை மட்டுமா இன்றைக்கு உறுதுணையாக இருந்து அண்ணனாகிய செல்வண்ணன் என்ன எடுத்துட்டு இருக்காங்க? யூடியூப் சேனல். என்ன சேனல்? செல்வம் கிராமிய தெருக்கூத்து கலை. கருப்பூர் வெள்ளாட்டுப்பட்டியை சேர்ந்த கருப்பூர் வெள்ளாட்டுப்பட்டியை சேர்ந்த செல்வன் அண்ணன் அவர்களும் ஆமா ஆடக்கூடிய ஆட்டத்தை ஒரு கேமரா பிடித்தாலும் அவர் ஆடாம பிடிக்க முடியாது. எல்லா யூடியூப் சேனலுக்காரும் ஸ்டாண்ட் வச்சுதான் வீடியோ எடுப்பாங்க. அண்ணன் கையிலே எடுத்துட்டு இருக்காங்க. இரு கரங்களால விடிய 30 அவர் கையில எடுக்கிறா அப்படி நீ எப்படி எடுப்ப? நான் ஸ்டாண்ட்ல எடுப்பேன். அப்படி இருந்தாலும் அண்ணனுக்கு இந்த அர்ஜுனவாதியார் சார்பாகவும் முனியப்பன் சாமியின் சார்பாகவும் முத்தான முதல் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நம்ம ஆடக்கூடிய ஆட்டத்துல பலவன குற்றங்கள் இருக்கும். இருக்க செய்யும் தாளத்தின் குற்றம், நாளத்தின் குற்றம், காமனியின் குற்றம், வாதியார் குற்றங்கள் இருந்த போதும் தன் பிள்ளை தவறு செய்து விட்டா தவறு இல்லை என்று எவ்வாறு எடுத்து முத்தம் கொடுக்கிறோ அதை போல எங்களை மன்னிக்கிறேன்னா ஜோர கை தட்டுங்க. அப்படி இருந்தாலும் அர்ஜுனன் தமிழ் என்ற நாடகத்தில் வேளந்திருக்க வந்திருக்கிற போது கோத்திரம் சொல்லாத வித்தை கத்துக்காத வித்தை கல்வி நெருமை காரணமாற்றால வராது. ஒரே பிரச்சனை என் பேரோ மதகரி விமன். மதகரி விமன் சேனலுக்கு என் பேரோ மதகரி விமன். மாட்டுக்கறி விமன். ஆமாங்க, நாளைக்கு வாங்க ஞாயிற்றுக்கிழமை எங்க ஊருக்கு ஆட்டு தோல் உரிக்கிறதுக்கு. இந்த மாதிரி அங்க உரிக்காம அதெல்லாம் 18 மதகரி விமன் இருந்தாலும் என்னோட பலகரம் என்ன, என்னோட வீரம் என்ன, கம்பீரம் என்ன என்ன சொல்லவா? சொல்லு சாமி. சொல்றேன். நான் சிரித்தாய், நீ சிரிப்பாய். ஆமாங்க, நீங்க மகாராஜா, நான் மந்திரி. நீங்க மகாராஜா, நீங்க ஒட்டியும் சிரிச்சிட்டு இருக்கும் போது நான் மந்திரி சிரிக்காம இருந்தானோ உங்களை மண்டை புண்டுன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் நீண்ட கரம் அல்லந்திட்ட மார்போடு துணிஞ்சு நின்ற தாய் சிங்கம். சிங்கமா அவுத்துட்டா தொங்கும். உங்களுக்கு என்னத்த கைய முடிச்சிருவேன். புது நண்பனா இருக்கிற பழச்சா போக போக தெரியும். நான் ஒன்னாட்டு எத்தனை புலத்தையும் பார்த்துட்டு வந்துக்கிறேன். சரி இருக்கட்டும். அப்படி இருந்தாலும் யாருக்கும் அடங்காத வீரன்
எத்தனை ஆயிரம் பலம் பெற்ற ஆ. பலம் பெற்று 16,000 நிமிடம் ஒரு யானை அப்படி உயரம் கட்டி செத்து போய் ஒரு சம்பளம் மீதியாகட்டும். ஏய், ஒரு யானை வந்து 100 பேருக்கு சமம் ஒரு யானை வந்து 100 பேத்துக்கு சமம். சமம் ஆ. நான் எத்தனை பேருக்கு சமம் தெரியுமா? எத்தனை பேத்துக்கு? 16,000 யானைக்கு சமம். ஏ சுவாமி சுவாமி சுவாமி. ஆமா அப்படியும் அந்த பலம் கொண்ட மகதாகரி பீமன் சரி மதோகரி பீமன். மேம்பனா இருந்தாலும் உங்க தாய் தந்தை யாரு? என்ன ஒரு 5 கிலோ வெயிட் இருக்குமா? அப்படித்தான் தம்பி, அப்படித்தான் தெரியுது. இருக்கட்டும். ம். என் பெற்றோர் முன்னியவதியோ யாரு? சொல்றேன் கேளு. அம்மா என்னை பெற்றெடுத்த நன்னையாலும் மாதம் 300 நாள் 300 நாள் 7200 மணி நேரம் 7200 மணி நேரம் நான் அங்கத்தில் சுமந்து கொண்டிருந்தால் என் தெய்வத்தின் தெரியப்படி எப்படி சாமி? குந்தி அம்மா குண்டி அம்மா குந்தி அம்மா தாளாட்டி இவரை பார்த்து ஒரு ரசிச்சு ஒரு பாட்டு பாடலாமா? ஏற்பாடுங்க. நான் ஆட்டோக்காரன் நாளை தெரிஞ்ச ரூட்டுக்காரன் நாயமுள்ள ரேட்டுக்காரன் நான் காத்தி போற மண்ணுக்காரன் கப்பெடுத்த வேட்டக்காரன் இறக்கமுள்ள மனசுக்காரன்டா நான் எப்பொழுது ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரன்டா அஜிக்கினா அஜிக்கிட்டா குமிக்கினா குமிக்கிட்டா அஜிக்கினா அஜிக்கிட்டா குமிக்கினா குமிக்கிட்டா அம்மா தாய்மாரே ஆபத்தில் விட மாட்டேன் வெயிலோ புயல் மழையோ மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் அங்கங்க பசி எடுத்தா பலகாரம் அளவு சாப்பாடு ஒரு நேரம் நான் பிரசவத்துக்கோ இலவசமா வரேன்பா சரிப்பா. நான் பிரசவத்துக்கோ இலவசமா வரேன்பா ஓ பொண்டாட்டிக்கும் பிள்ளை ஒண்ணு தரேன்பா. ஏய், கல்வி தலைக்கு சென்று வாடா மகனி என்ற மகா மகிழ்ச்சியோட விளத்தோம். ஆ, என் தெய்வத்தின் பேர குந்தி, குந்தி என் அப்பாவா பாண்டுராஜன், பாண்டியராஜனுக்கும் பாண்டுராஜனுக்கும் குந்தி அம்மனுக்கும் இருந்த ஆ, நானோ மதகிரி பீமன். மதகரி பீமன். மதகிரி பீமனா இருந்தாலும் ஆ, ஆ. நாங்க எத்தனை பேர் பிறந்தோம்? எத்தனை பேர் சாமி? அப்படியா? ஆமா. ஐயா, நாங்க கூடி பிறந்த அது ஒரு ஐயா, நாங்க பாண்டவர் ஐயா ராஜா, ஐயா ராஜா.
பிறந்ததோ ஐவராஜர்கள். யார் யார் சாமி? எங்க அண்ணனோ ஆ, தருமன், உங்க அண்ணனோ தருமன், என் பேரோ விமன், பீமன், தாராணியில் புகழ் படைத்த தருமன் தம்பி அர்ஜுனன். தருமன் தம்பி அர்ஜுனன். அர்ஜுனனுக்கும் ஆ, இளையவர் யார் தெரியுமா? யாரு? எங்க சித்திக்கு பிறந்தாங்களே. உங்க சித்திக்கு. டேய், சித்திக்கு சித்திக்கு. அம்மா மந்தாதேவிக்கு பிறந்த ஆ, நகுலன் சகாதேவனாக வேண்டும். ஓ நகுலன் சகாதேவன். மொத்த ஐவராஜர்கள். தருமன்